ஸோ நேற்று கொலிஷன் என்ன, கொலிஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸாக யூஸ் பண்ணணும்னு எந்த விதமான இதுவும் கிடையாது. எனக்கு ஃபார்முலாவே தெரியல அப்படின்னா கூட நீ ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரிக்காக கூட நம்ம சொல்லலாம். எந்த ஒரு கொலிஷனாக இருந்தாலும் என்ன கன்சர்வ்டாக இருக்கும், டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன கன்சர்வ்டாக இருக்கும். அப்போது என்ன டைப் ஆஃப் கொலிஷனாக இருக்கட்டும்ப்பா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சர்வேஷன் மொமெண்டம் யூஸ் பண்ணி ஈஸியாக அன்னோன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதாங்க தனியாக நான் எழுதுறேன். என்னன்னா காமன் ஃபார்முலாஸ். ஸோ எந்த டைப் ஆஃப் கொலிஷனாக இருந்தாலும் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அது என்ன டைப் ஆஃப் கொலிஷனாக இருக்கட்டும், ஈஸியாக என்ன பண்ணலாம், m1 u1 வெக்டர் plus m2 u2 வெக்டர் is equal to m1 v1 வெக்டர் plus m2 v2 வெக்டர். இதை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அன்னோன்ஸ் கிடைச்சிடும். இல்லை சார் எனக்கு இது யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ அன்னோனாக வருது, லைக் வந்து எனக்கு என்னன்னா எனக்கு u1 இருக்கு u2 இருக்கு, ஆனால் எனக்கு v1 கொடுக்கல சார்னா அப்போ என்ன தெரியாம பண்ணலாம், அப்போ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் யூஸ் பண்ணுற கண்டிஷன். என்ன அப்படின்னா இப்போ நீ சால்வ் பண்ணுவோப்பா, சால்வ் பண்ணுவோம் உனக்கு வந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டினா இருக்கட்டும், இதை நீங்கள் சால்வ் பண்ணுவோம் ஏதோ ஒரு அன்னோன் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்னோனை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. எனக்கு ஃபார்முலாவே தெரியலன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லையா, நோட் பண்ணிக்கோ. வந்து பவுன்சிங் ஆஃப் அ பால், bouncing of a ball in an inelastic collision, in an inelastic collision. சரி, ஒரு பாலை டிராப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் என்ன ஆகும், பிச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ பிச் ஆகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன ஆகும் சார் அப்படின்னா, அது ஹைட்டு கம்மியாயிட்டே இருக்கு, வெலாசிட்டி கம்மியாயிட்டே இருக்கு, கீழே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, கவனிங்க, இது கிரவுண்ட் சரியா. கிரவுண்ட்ல இருந்து என்ன பண்றேன், ஒரு ஹைட்ல இருந்து ஒரு பால் டிராப் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு ஹைட் ஹெச்ல இருந்து ஐ எம் டிராப்பிங் அ பால். ஓகே, ஐ எம் டிராப்பிங் அ பால். இப்போ பால் கீழே வருது, எவ்வளவு ஹைட் டிராவல் பண்ணிருக்கு, ஹெச் ஹைட்டை டிராவல் பண்ணி கீழே வருது. இப்போ இருக்க அவங்க எங்கேயுமே டச் ஆகல, கொலிஷனே ஆகல. இப்போ யாரோட கொலிஷன் ஆக போறாங்க அப்படின்னா கிரவுண்டோட கொலைட் ஆக போறாங்க. ஓகே, கிரவுண்டோட கொலைட் ஆக போறாங்க. கொலைட் ஆகும்போது என்ன ஆகும், கண்டிப்பா ஒரு வெலாசிட்டில வந்து அது கொலைட் ஆகும். கரெக்டுங்களா? அந்த வெலாசிட்டி தான் நமக்கு v1. v1ல கொலைட் ஆகுறாங்க. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இது எலாஸ்டிக் கொலிஷன் கிடையாது. எலாஸ்டிக் கொலிஷன் தான் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும், திரும்ப அதே ஹைட்டுக்கு திரும்ப பிச் ஆகி போகும். ஆனா இங்க நம்ம பாக்குறது இன்எலாஸ்டிக் கொலிஷன், சம் சார்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி லூஸ் ஆயிடும். அப்ப என்ன ஆகும் சார் அப்படின்னா, திரும்ப அதே ஹைட்டை ரீச் பண்ணாது, அதை விட கம்மியாயிட்டு தான் ரீச் பண்ணும். திரும்ப அதே வெலாசிட்டில பிச்சை மேல போகாது, அதோட கம்மியான வெலாசிட்டில தான் போகும். ஏன்னா கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் கிடையாது, கொடுத்த எனர்ஜி திரும்ப வரல அவருக்கு. ஓகேவா? அப்ப என்ன சார் ஆகும்னா, இது ஃபர்ஸ்ட் கொலிஷன் தானே இல்லையா, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொலிஷன். ஃபர்ஸ்ட் கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க ரீச் பண்ற அவங்க போற வெலாசிட்டி கண்டிப்பா வேரி தான் ஆகும். ஓகே, கண்டிப்பா வேரி தான் ஆகும். அப்ப நான் இதை வின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் v1. v1 அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கொலிஷன். ஓகே, கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகலாம், என்ன வெலாசிட்டில போறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும், கண்டிப்பா v-ஐ விட v1 கம்மியா தான் இருக்கும். அப்போ முன்ன ரீச் பண்ண ஹைட்டை விட இப்ப கம்மியா தான் ஹைட்டை ரீச் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஹைட் தான் h1. h1ன்றது ஹைட் கவர்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கொலிஷன். திரும்ப என்ன ஆகும், அதே ஹைட்டை கவர் பண்ணி கீழே வருவாங்க. நம்ம ஆல்ரெடி மோஷன் அண்டர் தி கிராவிட்டில பார்த்துருப்போம், பால் என்ன வெலாசிட்டி நீங்க மேலே போடுறீங்களோ அதே வெலாசிட்டில திரும்ப கீழே வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ v1ல போன அவங்க திரும்ப v1ல தான் கீழே வருவாங்க. ஆனா வரும்போது இது ரெண்டாவது கொலிஷன். ஓகே, v1ல வருவாங்க, பட்டுட்டு என்ன ஆகும், திரும்பவும் சம் சார்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி லூஸ் ஆயிடும். ஸோ ரெண்டாவது வாட்டி கொலிஷன் ஆயிட்டு திரும்ப மேலே போவாங்க. ஆனா அதை விட கம்மியான வெலாசிட்டில மேலே போவாங்க, v2. இதை விட கம்மியான வெலாசிட்டி அப்படின்னா இதை விட கம்மியான ஹைட் தான் இந்த பால் ரீச் பண்ண போகுது, அதான் வந்து h2. ஓகே, திரும்ப அதே h2 டிராவல் பண்ணுவாங்க, திரும்ப என்ன ஸ்பீட்ல மேலே போயிருக்கோ அதே ஸ்பீட்ல தான் கீழே வருவாங்க. ஆனா பாரு, மூணாவது வாட்டி கொலைட் ஆயிட்டாங்க. ஓகே, v2ஓட கீழே வருவாங்க, திரும்ப தேர்ட் கொலிஷன். ஸோ நடந்துகிட்டே இருக்கும் பால். இப்போ என்ன ஆகும் சார் அப்படின்னா,
அடுத்தடுத்து கொலிஷனுக்கு வெலாசிட்டி கம்மியாகும், ஹைட்டும் அடுத்தடுத்து கம்மியாக தான் ரீச் பண்ண முடியும். அப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டைமும் கம்மியாக தான் எடுத்துக்கும். இங்கேருந்து மேலே வரதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பாங்க, இங்கேருந்து வரதுக்கு கம்மியான டைம், திரும்ப கம்மி கம்மி கம்மி. அப்போ என்ன ஆகும் சார் அப்படின்னா அப்படியே அழகா டக்கு 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 சாரி இப்படி வரக்கூடாது, நான் ஒரு எமோஷன் ஆயிட்டேன். என்ன இருக்குன்னா அப்படியே கம்மியாயிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல தான் நடக்குது. ஓகே, சும்மா நம்ம டயக்ராம் பர்பஸ்க்கான இப்படி போட்டுருக்கேன் இப்படி போற மாதிரி. ஆனா இது ஒரே இடத்துல லைக் ஒரு பால் பிச் பண்ற மாதிரி டக்கு 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 இப்படியே கம்மியாயிட்டே இருக்கும். அப்படியே பார்த்து டக்கு டக்கு நீங்க அது ஒரு இரும்பு பாலை இன்னொரு இரும்புல போட்டீங்க அப்படின்னா டக் 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 அப்படி போகும். ஞாபகம் இருக்குங்களா? அப்படியே அப்படியே வைப்ரேட் ஆகுது. வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன நான் அனுப்புறேன் அதை நான். சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப்டர் nth கொலிஷன், வாட் இஸ் த ஹைட் கவர்ட் ஆஃப்டர் nth கொலிஷன், வாட் இஸ் த டைம் டேக்கன் ஆஃப்டர் த nth கொலிஷன் அப்படின்றது தான் கவனிக்கணும். கிளியர்? சரி, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அவங்க எவ்வளவு ஹைட்டை கவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கொலிஷன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கொலிஷன் முன்னாடி அவங்களுக்கு ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கு. ஆனா அவங்க ஃபார்ம்ல கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் இங்க கைனமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாமா? இந்த மோஷன் மட்டும் பாருங்க, இதுக்கப்புறம் தான் கொலிஷன் ஆகுறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் திங் இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0. ஃபைனல் வெலாசிட்டி என்ன? v. v is equal to ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? v is equal to root of 2 into g into h. ரைட்டா? இல்ல சார் எனக்கு in term of டைம் வேணும்னு என்ன பண்ணுவீங்க? v equal to u plus at யூஸ் பண்ணுவீங்களா? அப்ப v is equal to u plus at னா ஏன்றது இங்க கிராவிட்டி இல்லையா? uன்றது 0, அப்போ gt. ஆஃப்ல இங்க ஓகே, ஆஃப் அரைரு ஆஃப்ல தான் இங்க வந்து யா. அடுத்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? s equal to ut plus half h square யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணா h is equal to என்ன எழுதணும்? நானு ut 0 ஆயிடுச்சு, ஆஃப் g t ஸ்கொயர். இந்த ரிலேஷன் கிளியர்? இப்போ என்ன சார் பண்றோம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன வெலாசிட்டில டிராப் ஆகுறான்னு தெரியும், என்ன வெலாசிட்டில வந்து டிராப் ஆகுற, என்ன ஹைட்ல இருந்து வர எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அடுத்தடுத்து என்ன வெலாசிட்டின்றது எனக்கு தெரியாது. அதுக்கான ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணணும். வெலாசிட்டி ஆஃப்டர் nth கொலிஷன். ஃபர்ஸ்ட் கவனிங்க, இனிஷியலா பால் என்ன பண்றேன்? ஒரு ஹைட்ல இருந்து டிராப் பண்றேன். டிராப் பண்ண என்ன இருக்கோ அவங்க ஒரு வெலாசிட்டி ரீச் பண்ணிருப்பாங்க, அந்த வெலாசிட்டி வந்து v. ஓகே, இப்பதான் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க கொலைட் ஆயிருக்காங்க. கொலைட் ஆனா என்ன ஆகும்? திரும்ப அதோட வெலாசிட்டி கண்டிப்பா கம்மியாகும். இப்போ இவங்களுக்குன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் இருக்கும் இல்லையா? அதாவது ஈன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் பிட்வீன் த பால் அண்ட் த கிரவுண்ட். நம்ம ஃபார்முலா எழுதலாமா? ஈயோட ஃபார்முலா என்னமா? v2 vector minus v1 vector divided by u1 vector minus u2 vector. சரி, u1 u2 ன்னு சொல்றீங்க. அப்போ 1 வந்து எனக்கு பால்னு தெரியும், 2 யார் சார்னா கிரவுண்ட். ஒரு பாடி வந்து பாலுப்பா, இன்னொரு பாடி வந்து கிரவுண்ட். அவங்க தானே கொலைட் ஆகுறாங்க. கிரவுண்டோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? கிரவுண்டோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன? அப்போ யாரெல்லாம் 0 வச்சுக்கலாம்? கிரவுண்டோட இனிஷியலும் 0, ஃபைனலும் 0 வச்சுக்கலாமா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு நமக்கு? E is equal to minus of v1 vector by u1 vector. u1 அப்படின்னா கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வெலாசிட்டி வந்திருப்பாங்க, அதான் u1. பாலும் கிரவுண்ட் கொலிஷனுக்கு முன்னாடி என்ன வெலாசிட்டில வந்திருக்காங்க? அவங்க v வெலாசிட்டில வந்திருக்காங்களா? இது என்ன டைரக்ஷன்? பிளஸ் டைரக்ஷனா மைனஸ் டைரக்ஷனா? அப்போ இங்க E is equal to என்ன எழுதுவீங்க? மைனஸ் v1. v1 என்ன டைரக்ஷனுமா? v1 என்னது? வெலாசிட்டி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கொலிஷன். கரெக்ட்டுங்களா? இது என்ன டைரக்ஷனா இருக்காங்க? இவங்க என்ன டைரக்ஷனா இருக்காங்க? என்ன வேல்யூ இனிஷியல் வெலாசிட்டி இவங்களுக்கு? v. அப்போ E is equal to v1 by v ன்னு எழுதுவோம்னா, இப்போ வெலாசிட்டி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கொலிஷன் எவ்வளவு நமக்கு வந்திருக்கு? e பவர் 1 into v ன்னு வந்திருக்கா? வெலாசிட்டி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கொலிஷன். சரிப்பா, ஃபர்ஸ்ட் கொலிஷன் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆகும்? தலைவர் மேல போவாரு, திரும்ப கீழே வருவாரு, கீழே வந்துட்டு திரும்ப அதே வெலாசிட்டில தானே ரீச் ஆவார். ஆனா இது எத்தனாவது கொலிஷன்மா? இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து செகண்ட் கொலிஷன். திரும்ப பால் மேல போகும்போது கண்டிப்பா அதோட கம்மியான வெலாசிட்டில தான் போகும். இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் கொலிஷனுக்கு. யாருக்கு? இதுக்கு ஃபார் ஃபர்ஸ்ட் கொலிஷனுக்கு இதை நம்ம எழுதிருக்கோம். ஃபார் செகண்ட் கொலிஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபார் செகண்ட் கொலிஷன் அதே ஃபார்முலா தான். E is equal to v2 vector minus v1 vector divided by u1 minus u2. 1ன்றது பாடி, the ball, 2ன்றது கிரவுண்ட். கிரவுண்டோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? கிரவுண்டோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன?
அப்ப யாரெல்லாம் இவங்களும் 0 இவங்களும் 0வா? அப்ப ஃபார்முலா எப்படி ஆகுமா? E is equal to minus of v1 divided by u1 அப்படின்னு. நம்ம பாக்குறது யாருக்கு பாக்குறோம்? செகண்ட் கொலிஷனுக்கு பாக்கும். இப்ப ரெண்டாவது வாட்டி கொலைட் ஆகும்போது இதுதானே ரெண்டாவது கொலிஷன். இனிஷியலா பாலோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு? v1. இனிஷியலா பாலோட வெலாசிட்டி என்ன நமக்கு? v1. என்ன டைரக்ஷன்? இது என்ன டைரக்ஷன் v1? என்னமா? மைனஸ் v1 னா பாயிண்ட் புரியுதுங்களா? இனி u1 னா பிஃபோர் கொலிஷன் பாடி வெலாசிட்டி என்ன, v1 னா ஆஃப்டர் கொலிஷன் பாடி வெலாசிட்டி என்ன. பிஃபோர் கொலிஷன் டைரக்ஷன் வந்து மைனஸ், வெலாசிட்டி வந்து v1. ஆஃப்டர் கொலிஷன் உங்களோட வெலாசிட்டி என்ன? v2. என்ன டைரக்ஷன்? கரெக்ட்டா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் செகண்ட் கொலிஷன் என்னவா இருக்கும் சார் அப்படின்னா e into v1 ஆ இருக்குமா? v1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? e into v. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் செகண்ட் கொலிஷன் நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு e power 2 into v. v ன்றது இனிஷியல் வெலாசிட்டி. இது அதுக்கு நம்ம முன்னாடி ஃபார்முலா போட்டோம். என்ன ஃபார்முலா போட்டோம்? இந்த v அப்படின்றது √2g வச்சுக்கலாம், இல்ல gt வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் இப்ப கம்பேர் பண்ண போறோம். இனிஷியலா அவங்க இவ்வளவு டிராப் ஆகுற எதுக்கு? கொலிஷனுக்குலாம் முன்னாடி இவ்வளவு வெலாசிட்டில அவங்க டிராப் ஆயிருக்காங்க. எவ்வளவு √2g இல்ல gt டிராப் ஆயிருக்காங்க. அப்ப அடுத்தடுத்து அவங்க வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொலிஷன்ல e power 1 டைம்ஸ் ஆகும், செகண்ட் கொலிஷன்ல e power 2 டைம்ஸ் ஆகும். நீங்க e மல்டிபிள் இருக்கு, அப்ப வெலாசிட்டி எடுத்துட்டு அதிகமாகுமா சார்னா கிடையாது. ஏன்னா e யோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 1 விட கம்மியா தானே இருக்கும். அப்ப இங்க v into 0.5 னா 0.5 டைம்ஸ் தான் வந்திருக்கு. பாதி தான் வந்திருக்கு. இங்க e மல்டிபிளா இருக்கு, அதனால அதிகமாகுது. என்ன சார் ஸ்கொயர் டைம்ஸ் அதிகமாக ஒரு கேள்வி வரக்கூடாது. ஓகே, அவங்க ஈயோட வேல்யூ 1 விட கம்மியா இருக்கு, 1/2 இருக்கு, 1/3 இருக்கு. நீங்க இங்க வந்து 1/2 போட்டீங்கன்னா 1/4 போடுவீங்க. அடுத்து 1 வந்து என்னது 2 கியூப்னா 8 போடுவீங்க. கிளியரா? அதனால தான் அப்போ இப்படி நான் ஃபார்முலா கன்க்ளூட் பண்ணலாமா? ஒவ்வொரு கொலிஷனுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் கொலிஷனுக்கு e power 1, செகண்ட் கொலிஷனுக்கு e power 2, அப்ப nth கொலிஷனுக்கு அவ்வளவுதான்ப்பா. இதுதான் ஃபார்முலா. வெலாசிட்டி after nth collision, velocity after nth collision எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா v nth will be equivalent to e power n into v. இங்க v அப்படின்றது velocity before the collisions happens. ஓகே, கொலிஷன்லாம் ஆகுது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இடி இடிச்சிருப்பார். அதான் சரியா? இது எப்படியும் கேட்கலாம், வாட் இஸ் த momentum after nth collision கிட்ட என்ன எழுதுவீங்க? velocity momentum ஓட ஃபார்முலா என்ன? momentum is directly proportional மாஸ் இன்டு வெலாசிட்டி தானப்பா. வெலாசிட்டி e power n டைம்ஸ் மாறுதுன்னா மொமெண்டம் எத்தனை டைம்ஸ் மாறி இருக்கு இனிஷியலை விட? அது e power n டைம்ஸ் தான். அப்போ ஃபைனல் மொமெண்டம் கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி e power n டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம். இனிஷியலா எவ்வளவு மொமெண்டம் இருந்திருக்கும் நமக்கு? m into v ஆ இருந்திருக்கும். அந்த v ன்றது again √2gh இல்ல gt என்னன்னா இல்ல சார் எனக்கு கைனடிக் எனர்ஜி கேக்குறாங்க. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? half m v ஸ்கொயர். இப்ப நீங்க சொல்லுங்க, வெலாசிட்டி e power n டைம்ஸ் ஆயிட்டே இருக்கு, அப்ப கைனடிக் எனர்ஜி எத்தனை டைம்ஸா மாறிட்டே இருக்கணும்? v power 2 டைம்ஸ். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் nth collision will be equivalent to e power ஸ்கொயர் பண்ணா 2n டைம்ஸ் ஆஃப் த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. என்ன டவுட் இருக்கு? அடுத்தடுத்த கொலிஷனுக்கு வெலாசிட்டி e power n டைம்ஸா மாறும். மொமெண்டமும் வெலாசிட்டியோட ப்ரொபோர்ஷன் அதே தான். அப்படிங்கும்போது அவங்களும் அதே e power n டைம்ஸா மாறுவாங்க. ஆனா கைனடிக் எனர்ஜி ப்ரொபோர்ஷனாலிட்டி ஸ்கொயர் டைம்ஸா இருக்கு. வெலாசிட்டி என்னெல்லாம் சேஞ்ச் நடக்குது அதோட ஸ்கொயர் டைம்ஸ் சேஞ்ச் நடக்கும். வெலாசிட்டி e power n டைம்ஸ், e power n ஸ்கொயர் பண்ணுங்க, அப்ப e power 2n டைம்ஸா இருக்கணும். எனி டவுட்ஸ்? நோட் பண்ணிக்கோ. கவர்ட் இல்ல ஹைட் ரீச்ட் after nth collision. See, இனிஷியலா பாலர் எவ்வளவு ஹைட்ல இருந்து டிராப் பண்ணிருக்கோம்? h ஹைட்ல இருந்து டிராப் பண்ணிருக்கோம். அப்படி டிராப் பண்ணும்போது அவங்க ரீச் பண்ற வெலாசிட்டி தான் வந்து v. ஓகேவா? திரும்ப அதே வெலாசிட்டி அவங்க கெயின் பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொலைட் ஆயிடுச்சு. அப்படி கொலைட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வெலாசிட்டி கம்மியா தான் இருக்கும், v1. அப்ப அவங்க கவர் பண்ற ஹைட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து இது நடந்துகிட்டே இருக்கும். h1 h2 அப்படி கம்மியாயிட்டே போகும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? v is equal to √2 into g into h இல்லையா? இதான் வெலாசிட்டியோட ஃபார்முலா.
இப்போ எனக்கு என்ன வேணும்னா வெலாசிட்டி எத்தனை டைம்ஸா மாறுதுன்னு தெரியும், ஆனா ஹைட் எத்தனை டைம்ஸா மாறுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh எழுதிக்கலாமா? அப்ப நான் இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும் பாருங்க. ஹைட் ரீச் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா இல்லையா? இப்போ வெலாசிட்டி எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதோட ஸ்கொயர் டைம்ஸ் ஹைட் ரீச் பண்றதுக்கான ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கு அப்படிதான் மேட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், வெலாசிட்டி ஆஃப்டர் nth கொலிஷன் என்னமா? வெலாசிட்டி ஆஃப்டர் nth கொலிஷன் நமக்கு e பவர் n into v. அப்போ ஹைட் கவர்ட் ஆஃப்டர் nth கொலிஷன் என்ன வந்திருக்கும்? சொல்லுங்க, e பவர் 2n into v, சாரி h இருக்கும். சரியா? hன்றது என்ன? ஆல்ரெடி அவங்க இருக்கிற ஹைட் இல்லையா? சிமிலரா நம்ம பொட்டன்ஷியல் பார்த்துருப்போமா, எவ்வளவு ஹைட் இருக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே. அப்போ இங்க பாரு, போக போக ஹைட் கம்மியாயிட்டே இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கம்மியாயிட்டே தானே இருக்குன்னு அர்த்தம். அப்ப u is equal to mgh தான், பவர் 1 தான். அப்படின்னும் போது potential energy after nth collision will be equivalent to e power 2n times of the initial potential energy. இங்க initial potential energyன்றது mgh. இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில இனிஷியலா பொட்டன்ஷியல், அடுத்து கைனெட்டிக்கா மாறும், அடுத்து வந்து பொட்டன்ஷியலா மாறும், திரும்ப கைனெட்டிக், அப்படி மாறிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ என்ன, நான் இங்க கைனெட்டிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகிறதுனால பொட்டன்ஷியல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா தான் இங்க பாருங்க, இங்க கூட ரிலேஷன் என்னதுன்னு பாருங்க. அடுத்தடுத்த கொலிஷன்ல கைனெட்டிக் எனர்ஜி e பவர் 2n டைம்ஸா கம்மி ஆயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இங்க கைனெட்டிக் எனர்ஜி இல்லைன்னா பொட்டன்ஷியல் அதே டைம்ஸ் கம்மி ஆயிடுமா? அப்ப பண்ணல பாருங்க, ரிலேஷன் நிறைய பேருக்கு ஒண்ணா வந்திருப்பாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கைனெட்டிக் e பவர் 2n டைம்ஸா கம்மி ஆகும், பொட்டன்ஷியல் e பவர் 2n டைம்ஸா கம்மி ஆயிட்டே இருக்கும். எனி டவுட்ஸ் தனுஷா? ஓகே. இப்போ பாருங்க, ஹைட் கம்மி ஆகுதுன்னா டைம் டேக்கனும் கம்மி ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரமா கீழே வருவாங்க, அப்புறம் டக்குன்னு மேலே போய் டக்குன்னு கீழே வரும், அடுத்து இன்னும் டக்குன்னு போயிட்டு மேலே வந்துடும், இன்னும் டக்கு 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 கீழே போயிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டைம் பீரியட் ஆஃப்டர் nth கொலிஷன். டைம் பீரியட் ஆஃப்டர் nth கொலிஷன். கவனிங்க கவனிங்க. அகைன் ஒரு பால், அதாவது ஒரு பந்து மேல இருந்து கீழே வர்றதுக்கு ஒரு இனிஷியலா ஒரு டைம் எடுத்துக்கும், அந்த டைம் தான் வந்து டி இல்லையா? அப்ப இருக்க வெலாசிட்டி வந்து v. இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி கொலிஷன் ஆயிட்டாங்கன்னா அதே வெலாசிட்டி இருக்காது, அதோட வெலாசிட்டி v1 இருக்கும், அதே ஹைட் போகாது, மீனிங் அதே டைமுமே கவர் பண்ணாது, அதான் வந்து t1. நான் இப்போ கண்டுபிடிக்கிறது என்னன்னா கீழே இருந்து மேலே போறதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், திரும்ப மேல இருந்து கீழே வரதுக்கும் அதே t1 எடுத்துக்கும். சரியா? நான் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, இங்க ஹைட் h இருக்காங்க, இங்க ஹைட் h1 இருக்காங்க, பெரிய ஹைட்டை கவர் பண்ணதுக்கு நிறைய டைம் தேவைப்பட்டிருக்கு, இப்போ ஹைட் கம்மி ஆயிடுச்சுன்னா டைம் மேலே போறது கம்மி ஆயிடும். இதான் நான் இப்போ கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு GE, கரெக்டுங்களா? சொல்லலாமா? டைம் டேக்கன் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v பவர் 1 சொல்லலாமா? எவ்வளவு வெலாசிட்டியில அவங்க பிச் ஆறாங்களோ அவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா வேண்டாமா? வெலாசிட்டி ஆஃப்டர் nth கொலிஷன் என்னன்னு பார்த்தோம், e பவர் n டைம்ஸ் ஆஃப் v ன்னு பார்த்தோமா? அப்போ டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட், ஓகே, என்னது டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட். Time taken to reach the maximum height after nth collision will be equivalent to என்னமா வரும்? proportionality ஒன்று தானே, so e power n times of initial time. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த டைம் நீங்க எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இனிஷியலி எனக்கு டைம் கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னா என்ன பண்ணலாம்? t is equal to root of 2h/g யூஸ் பண்ணலாமா? கொடுக்க மாட்டான், நம்ம தான் கண்டுபிடிக்க மாதிரி. எனி டவுட்ஸ்? நோட் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் பவுன்சிங் ஆஃப் அ பால். டிஸ்டன்ஸ்னா என்னமா? டிஸ்டன்ஸ்னா பாதை தான். டிஸ்டன்ஸ்னா வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ்? ஆக்சுவல் பாத் டிராவல். அதே டிஸ்பிளேஸ்மென்ட்னா
ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் இல்லையா. இப்போ ஒரு பால் பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நம்ம எங்க இருந்து டிராப் பண்ணிருக்கோம், ஹைட் ஹெச்ல இருந்து டிராப் பண்ணிருக்கோம். அப்ப இனிஷியலா அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க, ஹெச் டிராவல் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு வாட்டி பவுன்ஸ் ஆயிட்டாங்க, பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பாங்க, வெறும் h1 டிராவல் பண்ணிருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க, அதே h1 டிராவல் பண்ணி கீழே வந்திருப்பாங்க. இது செகண்ட் கொலிஷன், ஃபர்ஸ்ட் செகண்ட். அடுத்து என்ன ஆகும், திரும்ப h2 டிராவல் பண்ணிருப்பாங்க, திரும்ப அதே h2 கீழே டிராவல் பண்ணிருப்பாங்க. இது மாதிரி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும் அன்டில் இன்ஃபினிட் இருக்கும் நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவனிங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் d is equal to எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க, h. அடுத்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்கன்னா h1 so 2h1. அடுத்து எவ்வளவு சார், h2 2h2. அடுத்து 2h3 போயிட்டே இருக்கும் until infinite. ரைட்டா. ஃபார்முலா கண்டுபிடிக்கலாமா, ஃபார்முலா என்ன, ஹைட் கவர்ட் ஆஃப்டர் nth collision will be equivalent to e power 2n times of h இல்லையா. போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ அப்ப h plus e power 2n இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட்னா இங்க 1 ன்னு போடுவீங்க. அப்ப எவ்வளவு சார் ஹைட் கவர் ஆயிருக்குன்னா 2 into e power 2 into h ன்னு இருக்கும். சிமிலரா செகண்ட் கொலிஷனுக்கு e power 2 into 2 னா 4 ஆயிடுமா. போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இங்க யாரு சார் நான் காமனா எடுக்க முடியும் அப்படின்னா h எல்லாருக்கும் காமனா எடுத்துடலாமா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு, 1 plus 2e square plus 2e power 4 அவ்வளவுதான். ஆமா ஆமா, ஏன்னா அங்கதான் நம்ம இனிஷியல் எவ்வளவு ஹைட் இருக்கு, அப்ப அடுத்தடுத்து எவ்வளவு ஹைட் இருக்கு. சரி கவனி, இப்போ ஃபர்தரா நான் இப்போ இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலான்னு எனக்கே புரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றது தெரியுமா, இந்த 1 அப்படியே வச்சுக்கிறேன். இவனுக்கு எல்லாத்துலயும் யார் காமனா இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, யார் காமனா இருக்காங்க, 2e ஸ்கொயர் காமனா இருக்காங்க. இப்போ அவனை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு, 1 பிளஸ் e பவர் 2 அடுத்த e பவர் 4 அப்படின்னு இருந்துகிட்டே இருக்குமா. ஆமாவா இல்லையா. 2e ஸ்கொயர் எடுத்துட்டேன், இங்க e ஸ்கொயர் e பவர் 4 அடுத்து e பவர் 6 e பவர் 8 போயிட்டே இருக்குன்னா 2 3 சார் 2 4 2 8 அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இங்க 2e ஸ்கொயர் காமன் எடுத்தா 1 வந்துடும். இங்க e ஸ்கொயர் இருக்கு, 2 இருக்கு, வெளியே எடுத்துட்டேன், பேலன்ஸ் e ஸ்கொயர் இருக்கும், அடுத்து e பவர் 4 போயிட்டே இருக்கும். கிளியர், ஏதாவது டவுட் இருக்கு. இது பார்க்க என்ன சீரீஸ் மாதிரி இருக்கு, அரித்மெட்டிக் சீரீஸா ஜியோமெட்ரிக் சீரீஸா. ஜியோமெட்ரிக் சீரீஸ்ல இது மாதிரி இன்ஃபினைட் வருது அப்படின்னா சமேஷனோட ஃபார்முலா என்ன, இங்க சமேஷனோட ஃபார்முலா என்ன, a by 1 minus r. இங்க ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க என்னது 1 minus r னா காமன் ரேஷியோ தானே. அடுத்தடுத்து என்ன மல்டிபிள் பண்ண அடுத்தடுத்து தான் வந்துட்டு இருக்கு, e ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கா. 1 into e ஸ்கொயர் into e ஸ்கொயர் e பவர் 4 அப்படி. இப்போ என்ன எழுதுவ, 1 minus e ஸ்கொயர் எழுதுவியா. அப்ப என்ன சொல்லலாமா, இந்த மொத்த டேர்ம் ஆட் அப் பண்ண எனக்கு 1 by 1 minus e ஸ்கொயர் சொல்லலாமா. சப்ஸ்டிட் பண்ணு. அப்ப is equal to h இங்க பாருங்க 1 plus 2e ஸ்கொயர், இவங்க எல்லாரும் நான் ஆட் அப் பண்ண வேல்யூ தான் 1 minus 1 by e ஸ்கொயர். கிளியர். இப்போ இதை நான் சால்வ் பண்ண போறேன். எப்படி சால்வ் பண்ணலாம் பாரு. ஃபர்ஸ்ட் is equal to h 1 plus 2e square by 1 minus e square. திரும்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, is equal to h 1 minus e square plus 2e square by 1 minus e square which is equal to சொல்லுங்க h into 1 good 1 plus e square by 1 minus e square. இதாமா டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இதுவே டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்கல, டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாங்க. தனி டாபிக்காவே எழுதுறேன்.
டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேக்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னமா? பால் இனிஷியலா கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருந்திருக்காங்க, ஃபைனல் எங்க வந்துருவாங்க, ஃபைனல் எங்க வந்துருவாங்க, கிரவுண்டுக்கு வந்துருவாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னமா? h. இனிஷியலா எங்க இருக்காங்க, ஹைட் hல இருக்காங்க இல்லையா? இது எல்லாம் ஒரே இடத்துல நடக்கணும்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா டேட்டா வந்துகிட்டே இருக்கும். நடந்துட்டு ஃபைனல் என்ன ஆக போகுது, இங்க தானே வர போறாங்க. இனிஷியலா இங்க இருந்து இங்க வந்துட போறாங்க அப்படின்னும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? அவ்வளவுதான்டா. இது இனிஷியல். இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு, அதாவது சரி விடுங்க, தத்துவம்லாம் வேண்டாம், எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் இதுதான் நிலைமை எல்லாருக்கும். சரியா? ஸோ அப்படின்னும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோ. டோட்டல் டைம் டேக்கன் in a bouncing of a ball. See, இது கிரவுண்ட். இனிஷியலா பால் என்ன பண்றோம், ஒரு ஹைட் டச்ல இருந்து டிராப் பண்றோம், அவங்க எடுத்துக்கிற டைம் தான் t. அடுத்து என்ன ஆகும், பால் ஃபர்ஸ்ட் டைம் கொலைட் ஆகும், கொலிஷன் ஆகும். கொலிஷன் அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேல போறதுக்கு அவங்க எடுக்கிற டைம் தான் t1. திரும்ப எவ்வளவு டைம்ல அவங்க மேல போனாங்களோ அதே டைம்ல கீழே வந்துருவாங்க, t1. இது செகண்ட் கொலிஷன். ஸோ அகைன் என்ன ஆகும்னா, பால் அதோட கம்மியான டைம் மேலே போகும், திரும்ப அதே டைம்ல கீழே வரும். ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும் until it reaches the until it becomes rest. இதான் மேட்டர். ஸோ அப்போ டோட்டல் டைம் கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் டைம் t is equal to ஃபர்ஸ்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, t. நெக்ஸ்ட் வந்து t1, திரும்ப கீழே வரதுக்கு t1. ஸோ டோட்டலாக 2t1. திரும்ப t2 t2னா 2t2, அப்புறம் 2t3 plus dot plus infinite. இது போயிட்டே இருக்கும். அகைன் டைம் டேக்கன் ஆஃப்டர் nth கொலிஷன் என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் அப்படின்னா, t nth will be equivalent to e power n into t. இங்க tன்றது இனிஷியல் டைம். அந்த இனிஷியல் டைமோட கம்பேர் பண்ண அடுத்தடுத்து என்ன ஆகுது தான் மேட்ரு. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். t is equal to t plus t power 1 சப்ஸ்டிட் பண்ணா 2 into e power 1 into t plus 2 சப்ஸ்டிட் பண்ணா இங்க e power 2 வந்துடும், 2 into e power 2 into t. அதே மாதிரி 2 into e power 3 into t plus plus infinite. ஓகே, சிமிலரா யார் சார் ஃபர்ஸ்ட் காமன் எடுக்கலாம்னா, t ஃபர்ஸ்ட் காமனா வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தா 1 plus 2e plus 2e square plus 2e cube plus plus infinite வரும். இப்போ இங்க நானே காமன் எடுக்கணும். என்ன அப்படின்னா, t into 1 plus மட்டும் விட்டுருங்க, 2e காமன் எடுங்க. 2e நான் இந்த டேர்ம்ல இருந்து காமன் எடுக்கிறேன் அப்படின்னா 2e எடுத்தாச்சு, 1 இங்க e மட்டும் இருக்கும், இங்க e ஸ்கொயர் இருக்கும், பிளஸ் இன்ஃபினிட்டா இருக்கும். ரைட்டா? இப்போ இது பாருங்க, ஜியோமெட்ரிக் சீரிஸ் கிடையாது, சாரி இது அரித்மெட்டிக் சீரிஸ் கிடையாது, ஜியோமெட்ரிக் சீரிஸ் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. காமன் ரேஷியோ அடுத்தது என்ன மல்டிபிள் பண்ண அடுத்த டேர்ம் வருது, e மல்டிபிள் பண்ணா வந்துட்டு இருக்கும் e. சம்மேஷன் ஃபார்முலா என்ன, a by 1 minus r. அப்ப இங்க 1 minus 1 by 1 minus e. அப்போ t into 1 plus இவங்க வந்து 2e இவங்களோட சமேஷனோட வேல்யூ தான் 1 by 1 minus e. ஓகே, இப்போ which will be equivalent to t into cross multiply பண்ணுங்க 1 minus e plus 2e divided by 1 minus e. ரைட்டா? அப்போ is equal to ஃபார்முலா என்ன சொல்லுங்க. total time taken is equal to t into 1 plus e by 1 minus e. இவ்வளோ டைம் எடுத்துக்கும். தேங்க்யூ. இவ்வளோ டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அடுத்து யூஸ்வலா ஒரு பிளே நடக்குது அப்படின்னா அந்த பிளே இப்படிதான் ஒரு ஹை பீட்டோட எண்ட் பண்ணுவாங்க. சரி விடுங்க, வேண்டாம். சரி, அதாவது நீங்க நிறைய ஷோஸ் பாத்தீங்கன்னா லைக் அந்த பீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க, டக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிங்கிள் ஒரு சவுண்ட் வரும். சரி விடுங்க, யூஸ்வலா அப்படி பண்ணுவாங்க ஷோஸ்ல. சரி கவனி, இப்போ இப்படியும் கேட்கலாம், ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கலாம். இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா டிப் தான், நீங்க அங்க எக்ஸாம்ல கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ டிரைவ் பண்ண ஃபார்ம்ல நம்ம அடுத்தது என்ன கேட்கலாம். ஃபர்ஸ்ட் திங்
ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்குது. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை என்னமா வாய்ஸ் மாறுது எனக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? என்னது? h into 1 plus e square divided by 1 minus e square all divided by t into 1 plus e by 1 minus e. இதை ஃபர்தரா நான் சால்வ் பண்ண நினைச்சாலும் முடியும், ஆனா வேண்டாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா கவனிங்க. h by 1 plus e square by 1 minus e square into 1 minus e by 1 plus e வருமா? வருமா? இப்போ இங்க a square minus b square ஃபார்முலா தேடுங்க. a square minus b square ஓட ஃபார்முலா என்ன? a minus b by a plus b. இப்போ இங்க எங்க அது உங்களுக்கு தெரியுது? இங்க தெரியுதுங்களா? 1 square minus e square. இப்போ நான் சால்வ் பண்ணா h by t 1 plus e square. இதை நான் சால்வ் பண்ண என்ன எழுதுவேன்? 1 minus e 1 plus e. இப்போ என்னென்ன கேன்சல் அவுட் ஆகும்? 1 minus e 1 minus. இப்போ இங்க 1 plus e 1 plus என்ன எழுதுவீங்க? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா h by t into 1 plus e square. இங்க 1 plus e the whole square டிஃபரன்ஸ் இருக்கு. 1 plus e square வேற 1 plus e the whole square வேற. கிளியர்? என்னென்ன டவுட் இருக்கா? இல்ல சார் எனக்கு இப்படி கேட்கல, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கல, வேற என்ன கேட்கலாம்? ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன பார்த்தோம்? டோட்டல் டைம் என்ன ஃபார்முலா? t by 1 plus e by 1 minus e. அப்போ average velocity will be equivalent to h by t into 1 minus e by 1 plus e. சப்போஸ் எனக்கு ரேஷியோ கேட்குறாங்க சார், ரேஷியோ கேட்குறாங்க. என்ன ரேஷியோ கேட்குறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் பை ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? h by t 1 plus e square by 1 plus e the whole square. h by t 1 plus e square by 1 plus e the whole square all divided by h by t 1 minus e by 1 plus e. இல்லையா? h by t கேன்சல் அவுட் ஆயிடும். வேற என்ன கேன்சல் அவுட் ஆகும்? 1 plus e 1 டைம்ஸும் இங்க இருக்க 1 plus e 1 டைம்ஸ் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 plus e square divided by 1 plus e 1 minus e. Good. So அப்ப ஆன்சர் என்ன நமக்கு? ஆன்சர் என்ன நமக்கு சொல்லுங்க? 1 plus e square by 1 square minus மாத்தி போட்டாலும் தப்பு தான். அப்போ இதுதான் ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் பை என்ன டவுட் இருக்கடா? இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான், நீங்களே கூட டெரைவ் பண்ணலாம். அங்கேருந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு கூட நீங்களே டெரைவ் பண்ணிக்கலாம். ஆனால் டெரைவ் பண்ணும்போது இது பார்த்துக்கோங்க, இங்கே அந்த சேஞ்ச் ஆக மட்டும் கொஞ்சம் இல்லையா, நோட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் கொலிஷன். ஸோ ஆப்ளிக் கொலிஷன் என்னன்னா, பார்ட்டிக்கல் ஹிட் ஆகிட்டு
ஒவ்வொரு ஆங்கிள் வந்து டிராவல் ஆக போறாங்க. ஓகே, ஆல்ரெடி இருக்க பாத்துல இருந்து அவங்க டிவியேட் ஆக போறாங்க. இதுதான் வந்து ஆப்ளிக் கொலிஷன். ஒரு ஆங்கிள் மேக் பண்ண போறாங்க ஷார்ட்டா சொல்ல போனா. சோ இதுக்கு ஃபார்முலா அப்படின்ல எதுவுமே கிடையாது, டெரிவேஷன் தான். அந்த ஸ்டெப் இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஃபார்முலா நான் சொல்ல முடியாது, நீங்க டெரைவ் பண்ணணும். சரி, எப்படி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ் m1 மூவிங் அட் வெலாசிட்டி ஆஃப் u1, சேம் ஆக்சிஸ்ல மாஸ் m2 ஆல்சோ மூவிங் அட் வெலாசிட்டி ஆஃப் u2. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இது பிஃபோர் கொலிஷன். ஆனா கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா, அவங்களோட ஆங்கிள் இருந்து டிவைட் ஆகுறாங்க, அவங்களோட பாத்ல இருந்து ஒரு ஆங்கிள் டிவைட் ஆகுறாங்க, கரெக்டா சொல்ல போனா. ஸோ அப்போ இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பாத். இதுக்கப்புறம் என்ன சார் ஆகுறாங்கன்னா, டிவைட் ஆகுற, அதாவது m1 ஸ்டார்ட்ஸ் டு மூவ் வித் வெலாசிட்டி ஆஃப் v1. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். m2 ஸ்டார்ட்ஸ் மூவ் வித் வெலாசிட்டி ஆஃப் v2. ஆனா ஒரிஜினல் பாத்ல மூவ் ஆகுறாங்கன்னா கிடையாது. ஒரிஜினல் பாத்ல அவங்க டிவைட் ஆயிட்டாங்க. அந்த ஆங்கிள் தான் θ1 அண்ட் இந்த ஆங்கிள் தான் θ2. சரி, இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இது யூஸ்வலா எலாஸ்டிக் கொலிஷனா தான் இருக்கும். ஓகே, இப்படி கொஸ்டின் எலாஸ்டிக் தான், நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணணும் தான் மேட்டர். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்துருப்போம், எந்த டைப் ஆஃப் கொலிஷனா இருந்தாலும் என்ன கன்சர்வ்டா இருக்கும், அது எலாஸ்டிக் இனர்ஷியா எனிதிங். இப்போ மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்னா, மொமெண்டம் அலாங் ஒன் டைரக்ஷன் கன்சர்வ்டா இருக்கு இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல முன்னாடி என்ன மொமெண்டம் இருக்கோ அதே மொமெண்டம் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். சரி, எக்ஸ் ஆக்சிஸ்ல பிஃபோர் என்ன மொமெண்டம் இருக்கோ அது ஆஃப்டர் இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல பிஃபோர் என்ன மொமெண்டம் இருக்கோ அதே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஆஃப்டரா இருக்கும். இப்போ இங்க தனித்தனியா மொமெண்டம் கன்சர்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி சார் கன்சர்வ் பண்ணி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான், அப்ளை கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறேன் அப்படின்னா, கவனி, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இன் எக்ஸ் டைரக்ஷன்ல நான் கவனிக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பிஃபோர் கொலிஷன் கவனி. ஓகே, பிஃபோர் கொலிஷன் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் டைரக்ஷன்ல தானே இருக்காங்க. எக்ஸ் டைரக்ஷன்ல உங்களோட லாஸ் இருந்திருக்கு. அப்ப இங்க என்ன எழுதுவீங்க, m1 u1 பிளஸ் m2 u2. நான் இங்க வெக்டார்ல போட மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் பாக்குறதே டைரக்ஷன் எக்ஸ்ல மட்டும் தான் பாக்குறேன். டைரக்ஷன் இங்கே முடிஞ்சு போச்சு, நான் இப்ப வேல்யூ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? வேற என்ன பண்ணணும், இப்ப இவ்வளவு தானே மொமெண்டம், ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் ஆட் பண்ணணும், டிஃபரெண்டா மைனஸ் பண்ணிடும் இல்லையா. இஸ் ஈக்குவல் டு, இப்ப இங்க கவனிங்க, ஸோ சேம்னா ஆட் பண்ணுவேன், ஒருத்தன் டிஃபரெண்ட் ஆயிட்டானோ மைனஸ் பண்ணுவேன் இல்லையா. m1 u1 மைனஸ் m2 u2 ஞாபகம் வச்சுக்கோ. இது எக்ஸ் டைரக்ஷன். இப்போ ஆஃப்டர் கொலிஷன் பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகுறாங்க, டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா, எக்ஸ் டைரக்ஷன்ல உங்களுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கு அப்படி கண்டுபிடிச்சாதான் எக்ஸ் டைரக்ஷன்ல உங்களுக்கு எவ்வளவு மொமெண்டம் இருக்கு நான் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அப்படி கண்டுபிடிக்கலாமா? ஸோ இவங்களோட வெலாசிட்டி என்ன நமக்கு v1, ரைட்டா. இவங்களோட வெலாசிட்டி என்ன நமக்கு v1. என்ன ஆங்கிள் மேக் பண்றாங்க, θ1ல மேக் பண்றாங்க. இப்போ இதானே எக்ஸ் டைரக்ஷன் நமக்கு. இது v1 அப்படின்னா இது v1 என்னவா இருக்கும், cos θ1. அப்ப இது எழுதலாமா, நானு m1 எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னா v1 cos θ1. சிமிலரா இது v2 அப்படின்னு சொன்னா இது என்ன என்ன காம்பனண்டா இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனண்டா இருக்கும். எவ்வளவு இருக்கும் நமக்கு, v2 cos θ2. அப்ப அதே மாதிரி இவங்களோட மொமெண்டம்ன்றது m2 as a momentum of m2 into v2 cos θ2. இது எக்ஸ் டைரக்ஷன்ல பாப்பீங்க. என்ன டவுட் இருக்கு? ஸோ இதை சால்வ் பண்ணி அன்னோன் கண்டுபிடிக்கலாம். இல்ல சார் எனக்கு இதுலயும் வந்து சில அன்னோன்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் டைரக்ஷனுக்கு போகும். அப்ளை கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இன் ஒய் டைரக்ஷன். பாருங்களேன், இனிஷியல் பிஃபோர் கொலிஷன் பார்ட்டிகல் ஏதாவது ஒய் டைரக்ஷன்ல காம்பனன்ட் வச்சிருக்காங்களா சார்னா கிடையாது, எல்லாமே எக்ஸ் டைரக்ஷன் தான். u1 எக்ஸ் டைரக்ஷன் தான், u2 எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன்ல ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன வச்சுக்கலாம், நாம பிஃபோர் கொலிஷன் ஒய் டைரக்ஷன்ல 0ன்னு எழுதிக்கலாமா, எழுதிக்கலாமா. இப்போ ஆஃப்டர் கொலிஷன் பார்க்கலாம். ஆஃப்டர் கொலிஷன் பார்க்கும்போது இவங்களோட ஒய் காம்பனன்ட் என்னவா இருக்கும், v1 sin θ1. என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க, பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இங்க என்ன எழுதுவேன், இவங்களுக்கு ஒய் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட் இருக்கு, அதோட வெலாசிட்டி இருக்கு. அப்போ m1 into v1 sin θ1 பாசிட்டிவ் டைரக்ஷன். இவர காம்பனன்ட்டா பிரிக்கலாமா,
இந்த வெலாசிட்டி என்னவா இருக்கும் v2 sin theta 2. ஆனா என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்போ மைனஸ் ஆஃப் m2 v2 sin theta 2. ரைட்டா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணலாமா என்னன்னு m1 v1 sin theta 1 is equal to m2 v2 sin theta 2. ஸோ நீங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஓகே, நோன் அன்னோனை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ண முடியாது. நீங்க கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒய் டைரக்ஷன்ல என்ன கன்செப்ஷன் பாருங்க. இதுல இருந்து ஒரு நோனா இருக்கும், இன்னொரு அன்னோனா இருக்கும். அந்த அன்னோனை கண்டுபிடிங்க, அந்த அன்னோனை இங்க போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. கிளியர்? இல்லைன்னா டவுட் இருக்கா? மற்றபடி எல்லாம் உங்களுக்கு ஒன்று தான். என்ன ஒன்று தான்? ஃபைண்ட் கைனெட்டிக் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா இங்கே ஆஃப் m1 u1 ஸ்கொயர் ஆஃப் m2 u2 ஸ்கொயர், இது ஆஃப் m1 u1 ஸ்கொயர் ஆஃப் m2 u2 ஸ்கொயர். ஃபைண்ட் த லாஸ் இன் கைனெட்டிக் கேட்டாங்கன்னா இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி சிஸ்டமையும் ஃபைனல் கைனெட்டிக் சிஸ்டமையும் மைனஸ் பண்ண போகுது. இல்லையா? சரி, ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். இப்போ என்னதான் நான் இப்படி சொன்னாலும் ஒரு சின்ன சம்ல ஒரு சின்ன கண்டிஷன் நம்ம எப்பவுமே ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் தான் என்னன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், if okay if two identical balls, okay, if two identical balls, one at rest and another moves and another moves with the velocity. Okay, if now two bodies collides obliquely, அதாவது ஒரு ஆங்கிளா வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஹிட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. then two balls will move perpendicular to each other. இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ரெண்டு ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் கொலைட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ லெட் இட் பி, இது m, ஓகே, ரெஸ்டா இருக்காங்க. இன்னொரு m வந்து என்ன ஆகுது, அதை கொலைட் பண்ணி ஹிட் பண்ணுது. இது பிஃபோர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகும் சார் அப்படின்னா ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆவாங்க. ஓகே, அது எப்படி வேணா இருக்கும். இல்ல சார் இவங்க இப்படி போறாங்க, இவங்க வந்து இப்படி போறாங்க, என்ன வேணா இல்ல சார், இவங்க கீழே போறாங்க, இவங்க சைட்ல, என்ன வேணா இருக்கும். ரெண்டு ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் ஆப்ளிகவலா கொலைட் ஆகும்போது ரெண்டு பாலும் ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்லையா? அப்படி மூவ் ஆகும்போது அவங்க பர்பண்டிகுலரா தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். இல்லையா? ஹெட் ஆன் கொலிஷன்ஸுக்கும் ஆப்ளிக் கொலிஷன் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் சென்டர், கவனிங்க, ரெஸ்பெக்டிவ் சென்டர் ஆஃப் மாசஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல கொலைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஹெட் ஆன் கொலிஷன்ஸ். ஆப்ளிக் கொலிஷன் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் சென்டர் ஆஃப் மாசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாசோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு, இது இவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ஹிட் ஆகும் போது டைரக்டா இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல ஹிட் ஆச்சுன்னா அது ஹெட் ஆன் கொலிஷன். ஹிட் ஆகலைன்னா அது ஆப்ளிக் கொலிஷன். சரியா? இப்படி ஹிட் அப்படியே கார்னர் டச் பண்ணிட்டு அப்படியே போகும், அப்படியே சாஃப்டா போகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க நேரா போக வேண்டிய இந்த பால் மேல மூவ் ஆவாங்க. இவன் சும்மா தான் இருக்கான், இவன் போயிட்டு லைட்டா தட்டி விட்டுருவான், கீழே மூவ் ஆவாங்க. அதான் மேக் பண்றாங்க 90 டிகிரின்னு சொல்றேன். கிளியர்? ஐடியா புரியுது? சரி, இப்போ மூவிங், இது வந்து inelastic collision. A moving block having a mass m collides with another stationary block having the mass 4m. Lighter block comes to rest after collision. The initial velocity of the lighter block is v. The value of coefficient of restitution. See, a moving block of mass m, இது மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா என்ன ஸ்பீடுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோ, மூவிங் சொல்றாங்க, என்ன ஸ்பீட் சொல்லல. அடுத்து another stationary block, ஸ்டேஷனரினா அதோட velocity என்ன? அடுத்து லைட்டர் block comes to rest. யார் இல்ல லைட்டர். அப்ப லைட்டரோட ஃபைனல் velocity என்ன?
இவரோட velocity என்ன சொல்லியிருக்காங்க, then the initial velocity of the lighter block is v. லைட்டர் இவரு தானே, அப்ப u1ன்றத v ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யார் சார் சொல்ல அப்படின்னா இவங்களோட velocity சொல்லல, யாரு v2 சொல்லவே இல்லை இல்லையா? பாயிண்ட் புரியுதா? இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா என்ன, v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் டிவைடட் பை, யார் யாரெல்லாம் 0 ஆயிட்டாங்க, v1 0 ஆயிட்டாங்க, அடுத்து யாரு பேலன்ஸ் என்ன இருக்கும், v2 வெக்டார் பை u1 வெக்டார். இப்ப क्वेश्चन என்ன சார் அப்படின்னா எனக்கு v2 வந்து எனக்கு தெரியாது, இல்லன்னு கிடையாது, தெரியாது. ஏன்னா கண்டிப்பா இப்ப ஒருத்தர் ரெஸ்ட் வந்து எனக்கு மூவ் ஆதானே செய்வான். அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், இங்க தான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வரும். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்டு தானே. பிஃபோர் கொலிஷன் எவ்வளவு மொமெண்டம் இருக்கு, m1 u1 சாரி m1 v, இவங்களோட மொமெண்டம் என்ன 0. ஆஃப்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா m into 0 அதாவது 0, இவங்க எவ்வளவு இருக்காங்க நமக்கு 4m into v2. எப்போ இங்க mv is equal to 4mv2 mm கேன்சல் பண்ணிடலாமா, இப்போ v2 ஓட வேல்யூ என்ன போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ அப்ப is equal to v2 ஓட வேல்யூ v by 4. ஓகே, v ஓட வேல்யூ சாரி u ஓட வேல்யூ v தான். அப்ப ஆன்சர் என்ன சார் அப்படின்னா e is equal to 1 by 4 which is 0.2. இது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். Clear? Any doubts? Okay ma, thank you ma.